அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்க்க போகிறது வரலாற்று பாடம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம 5th யூனிட் பார்த்தோம். 5th யூனிட்டில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, 5th யூனிட் எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா, 1857ஆம் ஆண்டு புரட்சியை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் பார்த்தோம். அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க டிஆர்பி தேர்வுக்கு அப்படின்றத விளக்கமாக பார்த்தோம். அது செகண்ட் டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டின் சமய மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்னன்றதை பார்த்தோம். அந்த 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமய மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பின்வரும் இந்திய தேசிய இயக்கத்துக்கு எந்த அளவில் உதவியாக இருந்தது, எதெல்லாம் மைய நிறுத்தி இந்திய தேசிய இயக்கங்கள் உருவாக்க அது முக்கிய காரணமாக இருந்தது பார்த்தோம். அந்த 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக சமய சீர்திருத்தங்கள் அரசியலுக்கும் சமூகத்திற்கும் எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை கொண்டு சென்றது என்பதையும் விரிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து வந்த டாபிக் தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்சி. இந்த இந்திய தேசிய இயக்கம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு எந்த அளவுக்கு உதவியது, அதில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் யார், அது எப்படி தொடங்கியது, அது எப்படி போச்சு அப்படின்றத விளக்கமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த இந்திய தேசிய இயக்கமே 3 காலகட்டங்களாக பார்த்தோம். அந்த 3 காலகட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் மிதவாத காலம். இந்த மிதவாத காலம் 1800, அதாவது இந்திய தேசிய இயக்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டிலிருந்து 1905 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தேசிய இயக்கம் 1885 உருவாக்குறாங்க. அந்த 1885 1905 வரைக்குமான காலகட்டம் மிதவாதிகள் காலகட்டம்ன்றதை முதல் பிரிவாக பார்த்தோம். இரண்டாவது பிரிவு, அதாவது இரண்டாவது காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1906 1916 வரைக்கும். இது எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தீவிரவாதிகள் காலம் என்று அழைச்சாங்க. இது இரண்டாவது காலகட்டமாக பார்த்தோம். மூன்றாவது காலகட்டம் காந்தியடிகள் காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம். இந்த காந்தியடிகள் காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1917 இந்தியா சுதந்திரம் அடையும் போதான, அதாவது 1947 வரைக்கும். அதாவது காந்திய காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும், 1917 1947 வரைக்குமான 3 காலகட்டங்களாக இந்த இந்திய தேசிய இயக்கத்தை பார்த்தோம். இதோட 5th யூனிட் முடியுது. இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் 6th யூனிட். 6th யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, காந்தி சகாப்தம். காந்தியடிகள் காலம் 1917 1947 வரைக்குமான காலகட்டத்தை 5th யூனிட்டில் பார்த்தாச்சு. ஆனால் அதை நம்ம அந்த 3 காலகட்டங்களாக பிரிச்சதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாமுக்கு சார்ந்தபடி கேள்வி பதிலாக மட்டும் பார்த்தோம். இந்த 6th யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான காந்தி சகாப்தம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1917 1948 வரைக்குமான காலகட்டம் தான் காந்தி சகாப்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காந்தி சகாப்தத்தில் ஏற்கனவே காந்தியடிகள் காலகட்டத்தில் வந்த விஷயங்கள் தான் இதுலேயும் வரும். ஆனால் அதில் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இந்த காந்தி சகாப்தத்தில் அதே தலைப்புகளை ரொம்ப எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். அந்த நிகழ்வுகள் எப்படி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, பிஜிடிஆர்பிக்கு எந்த மாதிரி, எந்த டைப்பில், எந்த மாடுலேஷனில் கொஸ்டின் கேட்பாங்கன்றதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த காந்தி சகாப்தம் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட பிறப்பிலிருந்து, அவரோட இளமை பருவத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்திய விடுதலை பெறுவதற்கு காந்தியடிகளோட விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. காந்தி சகாப்தம் எதுலேருந்து எது வரைக்கும் சொன்னோம், 1917 1948 வரைக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காந்தியடிகளோட இளமை பருவம் பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் 2 1869 குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்ற இடத்துல காந்தியடிகள் பிறக்கிறாரு. காந்தியோட அப்பா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தியோட தந்தை காபா காந்தி என்று அழைக்கப்பட்ட கரம்சந்த் காந்தி. அவருடைய தாயார் புத்திலிபாய் அம்மையார். காந்தியடிகளோட அப்பா காபா காந்தி என்று அழைக்கப்பட்ட கரம்சந்த் காந்தி, தாய் புத்திலிபாய் அம்மையார். இவர் 1869 அக்டோபர் 2 பிறக்கிறாரு. 1882 இவரோட 13வது வயசில் அவரோட தந்தையான காபா காந்தி இறக்குறாரு. அதே வயசில் 13வது வயதில் காந்திக்கு அதே வயதுடைய கஸ்தூரிபாய் என்பவரை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1887 மேற்படிப்பு பயில்வதற்காக காந்தி என்ன பண்ணுறாரு, இங்கிலாந்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு 1891 இந்தியாவுக்கு மறுபடியும் திரும்பி வந்துடுறாரு. மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1892 பாரிஸ்டர் பட்டம் பெறாரு காந்தி. சிறிது காலம் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுறாரு. இது வரைக்கும் அவரோட இளமை பருவத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காந்திஜியின் பத்திரிகை மற்றும் நூல்கள் என்னன்றதை பார்க்குறோம். அதாவது காந்தி ஏற்படுத்திய பத்திரிகையோட பேரும் அவரால் எழுதிய நூல்களுடைய பேரும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக எப்பயுமே ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை இவர் தொடங்குறாரு காந்தி. இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 1903 இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை தொடங்குறாரு. அதைத் தொடர்ந்து
இவர் ஒரு நூல் எழுதுறாரு. அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்து சுவராஜ். இந்த இந்து சுவராஜ் என்று காந்தியடிகளால் எழுதப்பட்ட நூல் எப்போ வெளியாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1909 வெளியாகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யங் இந்தியா என்ற ஆங்கில வார ஏட்டை காந்தியடிகள் தொடங்குறாரு. இது எப்போ தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1919 இந்த யங் இந்தியா என்ற ஆங்கில வார ஏட்டை தொடங்குறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நவஜீவன். இந்த நவஜீவன் என்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தி வார ஏடு. இந்த குஜராத்தி வார ஏடை எப்போ தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1919 தொடங்குறாரு. அடுத்து ஹரிஜன் என்ற ஆங்கில வார ஏடை தொடங்குறாரு. இது எப்போ தொடங்குறாருன்னு பார்த்தோம்னா 1933 தொடங்குறாரு. இந்த பேரும் அந்த வருஷமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது எந்த வார ஏடு, அதாவது ஆங்கில வார ஏடா குஜராத்தி வார ஏடா அதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு முறை லைனாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் தொடங்கப்பட்ட பத்திரிகையோட முதல் பத்திரிகையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஒப்பீனியன். இது 1903 ஏற்படுத்துகிறாரு. அடுத்து இந்து சுவராஜ். இது எந்த காலகட்டம்னு பார்த்தோம்னா 1909 ஏற்படுத்துகிறாரு. இது வந்து இந்து சுவராஜ்ன்றது காந்தியடிகளால் எழுதப்பட்ட நூல். ஓகேங்களா. அடுத்து யங் இந்தியா. இது வந்து ஆங்கில வார ஏடு. இது எப்போ துவங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1919 துவங்குறாரு. நவஜீவன் என்ற குஜராத்தி வார ஏட்டை 1919 தொடங்குறாரு. அடுத்து அர்ஜன் என்ற ஆங்கில வார ஏடை எப்போ தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1933 தொடங்குறாரு. ஓகேங்களா. அடுத்து சத்திய சோதனை என்ற சுயசரிதை நூலை இவர் எழுதுறாரு. யார்? காந்தி வந்து சத்திய சோதனை என்ற சுயசரிதை நூலை எழுதுறாரு. இது எப்போ எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1927 எழுதுறாரு. இது வந்து எந்த மொழியில் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தி மொழியில் எழுதப்பட்டது. காந்தியடிகளால் சுயசரிதை எழுதப்பட்ட அந்த சுயசரிதையோட பேர் வந்து சத்திய சோதனை. இது எப்போ எழுதுறாரு? 1927. எந்த மொழியில் எழுதுறாருன்னா குஜராத்தி மொழியில் தன்னுடைய சுயசரிதை எழுதுறாரு. ஓகேங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ மேற் சொன்னதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இவரோட நடவடிக்கை என்னவா அமைது அப்படின்னு பார்த்தோம்னா 1893 தென்னாப்பிரிக்கா போகிறாரு காந்தி. அங்கே போயிட்டு 22 ஆண்டு காலம் வழக்கறிஞராக அங்கே தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றுறாரு. தென்னாப்பிரிக்காவில் அந்த மாதிரி அவர் பணியாற்றும் போது தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி அநீதியை போக்க காந்தி என்ன பண்ணுறாரு? அங்கு 1894 நேட்டால் இந்திய காங்கிரஸ் என்ற அமைப்பை நிறுவுறாரு. எப்போ? 1894 தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி கொடுமையை நீக்க இனவெறி அநீதியை போக்க காந்தி அங்கே என்ன பண்ணுறாரு? ஒரு அமைப்பை நிறுவுறாரு. அந்த அமைப்போட பேர் நேட்டால் இந்திய காங்கிரஸ். இது எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1894 நிறுவுறாரு. அந்த அமைப்பை நிறுவி என்ன பண்ணுறாரு? தென்னாப்பிரிக்க அரசை இவரை எதிர்க்கிறாரு. ஓகேங்களா. அந்த நிறவெறி காரணமாக ஏற்பட்ட அந்த பிரச்சனையை போக்குறதுக்காக இவர் தென்னாப்பிரிக்க அரசை இவர் எதிர்க்கிறாரு. மேலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 4 இந்தியன் ஒப்பீனியன் என்ற செய்தித்தாளையும் தொடங்கி அங்கு அவர் அந்த தென்னாப்பிரிக்காவில் தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. சத்தியாகிரக குடும்பத்தினருக்காக தனது ஜெர்மனி நண்பரான கெல்லன்பேக் என்பவரின் உதவியுடன் டிரான்ஸ்வால் என்னும் இடத்தில் என்ன பண்ணுறாரு? டால்ஸ்டாய் ஃபார்ம் என்று அழைக்கப்பட்ட டால்ஸ்டாய் பண்ணையை அவர் அங்கே நிறுவுறாரு. ஓகே. எதுக்காக? சத்தியாகிரக குடும்பத்திற்காக. யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா தனது ஜெர்மனி நண்பரான கெல்லன்பேக் என்பவரின் உதவியுடன் டிரான்ஸ்வால் என்ற இடத்துல டால்ஸ்டாய் பண்ணைன்றதை அவரை நிறுவுறாரு. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவில் தான் முதன் முறையாக சத்தியாகிரகம் என்ற புதிய இயக்கத்தை காந்தி கடைபிடிக்கிறாரு. அதாவது இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் முதன் முறையாக சத்தியாகிரகம் என்னும் புதிய இயக்கத்தை கடைபிடித்த நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சத்தியாகிரகம் திரும்ப இந்தியாவிலேயே நம்ம கேட்டு பழக்கப்பட்டதால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்தியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஸ்ட்ராங் ஆன்சர். நீங்கள் என்ன செலெக்ஷன் பண்ணணும்னா தென்னாப்பிரிக்காவில் தான் முதன் முறையாக சத்தியாகிரகம் என்ற புதிய இயக்கத்தை காந்தி கடைபிடித்தார் அப்படின்றத நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலோ இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலோ அங்கே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1909 ஒரு முறை இந்தியா அவர் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்து சுவராஜ் என்று அழைக்கப்பட்ட இந்தியன் ஓம் ரூல் என்ற நூலை குஜராத்தி மொழியில் வெளியிட்டார். இது நான் ஏற்கனவே லைன் பை லைனாக சொல்லிட்டேன். அதோட விளக்கத்தை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எந்தெந்த நூலை எழுதினார், எந்தெந்த பத்திரிகை ஆரம்பித்தாருன்றத வருஷத்தோடையும் அதோட மொழியும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது எந்த சுச்சுவேஷனில் அவர் ஆரம்பிக்கிறாங்கன்றது தான் இப்போ நான் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இந்த இந்து சுவராஜ் என்று அழைக்கப்பட்ட இந்தியன் ஓம் ரூல் என்ற நூலை எப்போ எழுதுறாரு? 1909 எழுதுறாரு. அது எந்த மொழியில் வெளியிடுறாரு? குஜராத்தி மொழியில் வெளியிடார். அடுத்து வந்து காந்தி என்ன பண்ணுறாரு? தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்புதல். இவர் அங்கே போயிட்டு தென்னாப்பிரிக்காவில் போயிட்டு என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணார் அப்படின்றத பார்த்தோம். இவர் என்ன பண்ணுறாரு? காந்தி இந்தியா திரும்புதல் நெக்ஸ்ட் டாப்பிக்கு. இவர் இந்தியா வந்து என்னென்னலாம் பண்ணுறாரு? அதாவது 17 ஆண்டு காலம் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இந்தியா வந்து அவர் எடுக்க போகிற விஷயங்களிலிருந்து 1948 வரைக்குமான அரசியல் நிகழ்வுகள் இந்தியாவில் இது ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. அதுதான் நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதை தான் நம்ம காந்திய சகாப்தம் என்று இந்த
யூனிட்டில் ஒரு முக்கியமான பாடமாக பார்க்க போகிறோம். இதுலேருந்து இது தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த ஒரு எக்ஸாமுமே, வரலாற்று சம்மந்தமான எந்த ஒரு எக்ஸாமுக்குமே இந்த குறிப்புகள் வந்து மிக மிக அத்தியாவசியமாகவும் முக்கியமானவையும் பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதில் நம்ம பார்க்க போகிறது அடுத்து காந்தி இந்தியா திரும்பி அவர் மேற்கொண்ட முக்கியமான முதல் விஷயங்களாக என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 1915ஆம் ஆண்டு ஜனவரி 9 காந்தி என்ன பண்ணுறாரு, இந்தியா திரும்புகிறார். நம்ம இது சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் போய் என்ன பண்ணன்றதை பார்த்தோம். காந்தி இந்தியா திரும்புதல்ன்றது ஒரு டாப்பிக்கை ஏன் நம்ம அப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து 1915 ஜனவரி 9 காந்தி இந்தியா திரும்ப வராரு. இந்த காந்தி இந்தியா திரும்பி வந்த ஒரு நிகழ்வை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனது சத்தியாகிரகத்தை இவர் துவங்குறாரு. 1915 ஜனவரி 9 இவங்க எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரவாசி பாரதிய நிவாஸ் என்று அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தி இந்தியா திரும்பிய இந்த நாள் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக இது இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது இது எப்படி அழைக்கிறாங்க, பிரவாசி பாரதிய நிவாஸ் என்று அழைக்கிறாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 9 அப்படின்றது கேட்பாங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படுவது வேற எந்த அர்த்தத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரவாசி பாரதிய நிவாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து 1915 மே 25 அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை இவர் நிறுவுறாரு. இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வழக்கறிஞராக 17 ஆண்டுகள் பணியாற்றுறாரு. இவர் வந்து அவர் அங்கேருந்து இந்தியா திரும்புறது அது ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடப்படுறாங்க. அவர் இந்தியா வந்து முதல்ல அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அவர் இந்தியா வந்து பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1915 மே 25 அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை இவர் நிறுவுறாரு. காந்தியின் தியாகத்தை போற்றும் வகையில் ரவீந்திரநாத் தாகூர் இவரை மகாத்மா என்று அழைக்கிறாரு. அதாவது கிரேட் சோல்னு அழைப்பாங்க. காந்தியின் தியாகத்தை போற்றும் வகையில் ரவீந்திரநாத் எந்த மாதிரியான பட்டத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரி சொல்லி அழைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மகாத்மா என்று அழைக்கிறாரு. அதை சேர்த்து தான் மகாத்மா காந்தி என்று நம்ம இன்றளவும் சொல்லிட்டு வரோம். இது எப்படி கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் இதோட ஆன்சரு. அப்போது ரவீந்திரநாத் தாகூர் காந்தியை என்ன சொல்லி அழைத்தார் என்று சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஒன்று மகாத்மாவாக இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணணும். ஒரு கொஸ்டினை எப்படி மாற்றி கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இப்போ கொஸ்டினாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நேதாஜி அவர் எப்படி அழைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நேதாஜி காந்தியை இந்தியாவின் தந்தை என்று புகழறாரு. காந்தியை இந்தியாவின் தந்தை என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் நேதாஜின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, காந்தியின் தியாகத்தை போற்றும் முறையில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து காந்தியை மகாத்மான்னு அழைச்சாங்க அப்படின்னு படிப்போம். அடுத்த கொஸ்டினை என்ன படிப்போம், நேதாஜி இவரை இந்தியாவின் தந்தை என்று அழைத்தார் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து காந்தி வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்ப்போம். இது மூணுத்தையும் அடுத்தடுத்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ரவீந்திரநாத் தாகூர், காந்தி சம்மந்தப்பட்ட ரவீந்திரநாத் தாகூரை பார்க்குறோம். அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பார்க்குறோம். அடுத்து கோகலேவை பார்க்குறோம். இது தனிப்பட்ட முறையில் படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஸ்டினாக நம்ம திடீர்னு இந்த 3 விஷயத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது வந்து ஆப்ஷனில் இந்த 3 பேரும் வரும். யார், கோபாலகிருஷ்ண கோகலேவும் ஆப்ஷனில் வரலாம். ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்தியாவின் தந்தை என்று புகழப்பட்டவர் யார், அதாவது காந்தியை இந்தியாவின் தந்தை என்று அழைத்தவர் யாருன்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர், கோபாலகிருஷ்ண கோகலே, நேதாஜின்னு படிப்பாங்க. நம்ம அடுத்தடுத்து படிக்கிறதுனால அதுவான்னு இப்போ படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அங்கே எக்ஸாமில் போயிட்டு இந்த ஆப்ஷன்களை பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இது யார் சொன்னது, இது காந்தியை இப்படி சொன்னது யார் அப்படின்றத அப்படி மாற்றி நீங்கள் கொஸ்டினாக நீங்களே கேட்டு ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதாவது காந்தியை வந்து மகாத்மா என்று அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர், இந்தியாவின் தந்தை என்று அழைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 1937ஆம் ஆண்டு தனது புகழ்பெற்ற வார்தா கல்வி முறையின் மூலம் கிராம பொருளாதாரம், கைத்தொழில் வளர்ச்சிக்கு காந்தி வித்திட்டார் என்று கூறப்படுகிறது. இவர் வந்து வார்தா கல்வி முறையை இவர் இந்தியாவில் கொண்டு வராரு. அது எப்போன்னா 1937 கொண்டு வராரு. இந்த வார்தா கல்வி முறை எதெல்லாம் வித்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம பொருளாதாரத்தையும் கைத்தொழில் வளர்ச்சியும் இந்த கல்வி முறை வித்துடுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இவர் இந்த 1915 இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அடுத்து இவர் அரசியல் களத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலம் உள்ள வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்பிரான் சத்தியாகிரகம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1917 இந்த சத்தியாகிரகம் நடக்குது. இதுதான் காந்தியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாம்பிரான் நிகழ்வு எப்படி நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார் மாநிலத்தில் சாம்பிரான் என்ற இடத்தில் இண்டிகோ விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் வந்து காந்தி கலந்துக்கிறாரு. தங்களது நிலத்தில் 20 3 பங்கு
இண்டிகோ என்ற அவுரி செடியை பயிரிட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த முறைக்கு என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீன் கதையா என்று அழைக்கிறாங்க. எது இந்த அவுரி செடியை பயிரிட வேண்டும் என்ற இந்த விஷயத்தை எப்படி சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீன் கதையா என்று அழைக்கிறாங்க. மேலும் பயிரிடப்பட்ட இண்டிகோவிற்கு குறைந்த விலையிலேயே இவங்க விலை நிர்ணயம் செய்கிறாங்க. அதை எதிர்த்து தான் போராட்டம் நடக்குது. இந்த சத்தியாகிரகத்தில் தான் காந்தி அதாவது இந்த சாம்பிரான் சத்தியாகிரகத்தில் காந்தியோடு இருந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் மற்றும் ஜேபி கிருபாலினி போன்றோர் காந்தியடிகளுக்கு உதவியாக இருக்கிறாங்க. இந்த இண்டிகோ விவசாயிகளின் துயர நிலையை குறித்து கூறும் நாவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தாராசங்கர் பண்டோதபதாயா என்பவர் எழுதிய நீலதர்பன் இண்டிகோ விவசாயிகளின் துயர நிலையை கூறும் நாவல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த சாம்பிரான் சத்தியாகிரகத்தையும் அந்த இண்டிகோ விவசாயிகளின் துயர நிலையை பற்றி கூறும் நாவல் எது? பண்டோதபதாயா எழுதிய நீலதர்பன். அதாவது யார்? தாராசங்கர் பண்டோதபதாயா எழுதிய நீலதர்பன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகமதாபாத் மில் சத்தியாகிரகம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது சாம்பிரான் சத்தியாகிரகம். அவர் காந்திஜி கலந்து கொண்ட இரண்டாவது சத்தியாகிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகமதாபாத் மில் சத்தியாகிரகம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1918 நடக்குது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தங்களது கூலியை உயர்த்தி தர வேண்டி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க அந்த மில் தொழிலாளிகள். அவர்களுக்கு ஆதரவாக காந்தியடிகள் இந்த சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாரு. காந்தியின் உண்ணாவிரதத்தின் 4வது நாளில் மில் உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்க 35% கூலியை உயர்த்தி தருமாறு இவங்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இதன்படி அந்த சத்தியாகிரகம் வெற்றிகரமாக முடிவுக்கு வருது. ஃபஸ்ட்டு சாம்பிரான் சத்தியாகிரகம் பார்த்தோம். அடுத்து அகமதாபாத்தில் உள்ள மில் சத்தியாகிரகம் பார்த்தோம். அடுத்து காந்தி கலந்து கொண்ட 3வது சத்தியாகிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேடா சத்தியாகிரகம். இந்த கேடா சத்தியாகிரகம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதே 1918 தான் நடக்குது. விவசாயிகள் நிலவரி செலுத்த அரசு நிர்பந்தித்ததால் இந்த போராட்டம் நடைபெறுது. குஜராத் மாநிலம் கேடா என்ற இடத்தில் தான் இந்த போராட்டம் நடைபெறுது. இந்த கேடா என்ற இடத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது விவசாயிகள் இயக்கத்தில் காந்தி கலந்து கொள்றாரு. அந்த காந்தி கலந்து கொண்டு என்ன பண்றாருன்னா இந்த போராட்டத்தில் காந்திக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் இந்துலால் யாஜ்னிக் என்பவர் காந்திக்கு உதவியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் அதாவது சாம்பிரான் சத்தியாகிரகம், அடுத்து அகமதாபாத்தில் இருந்த மில் தொழிலாளர்களின் போராட்டம் ஆகியவற்றில் கலந்துக்கிறாரு. அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேடா சத்தியாகிரகத்தில் இவர் கலந்துக்கிறாரு. இந்த 3 சத்தியாகிரகத்திலையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பரிச்சயமாகறாரு காந்தி. அடுத்து அவர் கலந்து கொண்ட முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரவுலட் சட்டம். இதிலிருந்து தான் இந்த ரவுலட் சட்டத்திலிருந்து தான் 1919 நடைபெற்ற இந்த ரவுலட் சட்டத்திலிருந்து 1948 வரைக்குமான கால நிகழ்வுகள் சங்கிலி தொடர் போன்றே அழைக்கும். ஒன்றை சார்ந்து இன்னொன்றை சார்ந்து இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி தொடர் போலவே இருக்கும் இந்த அரசியல் போராட்டங்களும் அரசியல் நிகழ்வுகளும். இதை தெரிஞ்சிருந்தால் தான் மட்டும்தான் எந்த மாதிரியான கொஸ்டினுக்கு கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காந்தியடிகள் காலகட்டம். 1919 1948 வரைக்குமான காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின் எப்படி கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். திரும்ப சொல்கிறேன், எல்லா விதமான எக்ஸாம்களுக்கும் எல்லா விதமான தேர்வுகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு எது அப்படின்னா ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1919. இதுக்கு முன்னாடி 1917 பிரிட்டிஷ் அரசர் சர் சிட்னி ரவுலட் என்ற ஆங்கில நீதிபதியின் தலைமையில் இந்தியாவில் அரசு விரோத நடவடிக்கைகளை பற்றி ஆராய ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவானது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 15 1918 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குது. இந்த அறிக்கையின்படி 2 மசோதாக்கள் தயாரிக்கப்பட்டன. அந்த 2 மசோதாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோதனையின்றி எவரையும் கைது செய்யலாம். அதாவது பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் ஒரு மசோதா கொண்டு வருது 1918 ஏப்ரல் 15. அந்த மசோதாவில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோதனையின்றி எவரையும் கைது செய்யலாம். 2வது மசோதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்தவித விசாரணையுமின்றி அவங்க காவலில் வைக்கலாம், அதாவது தண்டனை அளிக்கலாம். எந்த விசாரணையும் கிடையாது. இவங்க நினச்சிட்டாங்கன்னா யாரை வேணாலும் கைது பண்ணலாம், யாருக்கு வேணாலும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மசோதாவை இவங்க கொண்டு வராங்க. அந்த மசோதாவை கொண்டு வர ரவுலட் என்பவர். இந்த சட்டங்கள் என்ன பண்ணுது 1919 நிறைவேற்றப்படுது. இந்தியர்கள் இந்த சட்டத்தை கருப்பு சட்டங்கள் என்று அழைக்கிறார்கள். ஏன் கருப்பு சட்டங்கள் என்று அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சட்டங்களெல்லாம் கருப்பு சட்டங்கள் என்று அழைக்கப்படுது அப்படின்னா நாட்டு மக்களின்
கருத்துக்கு எதிரான சட்டங்கள் அனைத்துமே கருப்பு சட்டங்கள் என்று அழைக்கப்படும். ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ ஒரு அடக்குமுறையான சட்டம் என்றும் பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா நான் உங்களை ஒரு பிளாக் மார்க் வச்சிட்டோம், நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து எந்தவித விசாரணையும் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு யாரை வேணாலும் கைது பண்ணலாம், அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை வேணாலும் கொடுக்கலான்றது தான் இந்த ரவுலட் சட்டம். இது வந்து இந்திய மக்களுக்கு எதிரான சட்டன்றதுனால இந்தியர்களை அடக்குமுறைக்குள் கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பதனால், மக்களுக்கு எதிரான சட்டம் என்பதனால் இந்த சட்டம் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் எதுனா இந்த ரவுலட் சட்டம். ஓகேங்களா? அடுத்து காந்தி என்ன பண்றாரு, 1919 மார்ச்ல பம்பாயில் சத்தியாகிரக சபையை இவர் நிறுவுறாரு. அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1919 ஏப்ரல் 6 சத்தியாகிரக நாளாக நாடெங்கும் அனுசரிக்கப்படுது. இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து 1919 ஏப்ரல் 6 சத்தியாகிரக நாளாக நாடெங்கும் அனுசரிக்கப்படுது. காந்தி கைது செய்யப்படுறார் இதன் மூலயமா. ஆனால் டெல்லியில் 1919 மார்ச் 30 வந்து சத்தியாகிரக நாள் அனுசரிக்கப்பட்டு அதால் நடைபெறுகிறது. ஓகேங்களா? இந்த ரவுலட் சட்டத்தை தொடர்ந்து நடந்த முக்கிய அரசியல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 13, 1919 நடக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அமிர்தசரஸ் காங்கிரஸ் தலைவர்களான டாக்டர் சால்புதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால் ஆகிய இருவரையும் பஞ்சாப் லெப்டினன்ட் கவர்னராக இருந்த ஜெனரல் மைக்கேல் ஓ டயர் என்பவர் கைது செய்கிறாரு. கைது செய்து என்ன பண்ணுறாரு, தர்மசாலாவில் சிறை வைக்கிறாரு. யாரை? சால்புதீன் கிச்லு என்பவரையும் சத்யபால் ஆகிய இருவரையும் என்ன பண்ணுறாரு, மைக்கேல் ஓ டயர் வந்து கைது செய்து தர்மசாலா என்ற இடத்துல அங்கே இருக்கிற சிறையில் இவர் வைக்கிறாரு. இதனால் அவர் சிறையில் வச்சது மட்டும் இல்லாமல் இவர்கள் இருவரையும் நாடு கடத்த இவர் அறிக்கை விடுறாரு. இதனை எதிர்த்து அமிர்தசரஸ் ஜாலியன் வாலாபாக் பார்க்கில், அதாவது அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் என்ற பூங்காவில் ஏப்ரல் 13 ஒரு அமைதி கூட்டம் நடைபெறுது. இந்த அமைதி கூட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டத்தை கலக்க அமிர்தசரஸ் பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினால்டு டயர் என்பவர் இது எப்படி நடத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கு கூடிய கூட்டத்தை கலைக்க இவர் என்ன பண்ணுறாரு, முன்னறிவிப்பு எதுவுமே இன்றி மக்களை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாரு. இவர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் வந்து ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இறக்குறாங்க. இந்த நிகழ்வால் தனக்கு வழங்கப்பட்ட நைட்வுட் என்ற பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலேயருக்கு திருப்பி அனுப்பிடுறாரு. ஓகேங்களா? ஏற்கனவே ஆங்கில அரசு என்ன பண்ணுது, ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குது. அந்த பட்டத்தோட பேர் நைட்வுட். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து ஆங்கில அரசு தனக்கு கொடுக்கப்பட்ட நைட்வுட் என்ற பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கில அரசுக்கு திருப்பி அனுப்பிடுறாரு. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சர் சங்கரன் நாயர் வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை இவர் ராஜினாமா பண்ணுறாரு. அவர் பட்டத்தை வந்து திருப்பி அமைச்சிடறாரு. சர் சங்கரன் நாயர் என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை இவர் ராஜினாமா செய்கிறாரு, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து. ஓகேங்களா? இந்த பஞ்சாப் படுகொலையை விசாரிக்க அண்டர் தலைமையிலான ஒரு விசாரணை குழு ஆங்கிலேயர்கள் அமைக்கப்படுது. மே மாதம் 1920 என்ன பண்ணுறது, தன்னுடைய அறிக்கையை இந்த அண்டர் குழு சமர்ப்பிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிலாபத் இயக்கம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ரவுலட் சட்டம் பார்த்தோம், அதை தொடர்ந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிலாபத் இயக்கம். ஆல்ரெடி இது நம்ம ஐஎன்சி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் 3 காலகட்டமாக பிரிக்கப்படும் பொழுது அந்த 3 காலகட்டங்களான மிதவாதிகள் காலகட்டம், தீவிரவாதிகள் காலகட்டம், காந்திய காலகட்டம். இந்த காந்திய காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம விளக்கமாக பார்த்ததை இங்கே ஷார்ட்டாக பார்ப்போம், அங்கே ஷார்ட்டாக பார்த்ததை இங்கே விளக்கமாக பார்ப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு தேர்வுக்கு முக்கியமான காரணமாக ஒன்று அப்படின்றதுனால நம்ம இதை விளக்கமாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிலாபத் இயக்கம். முதல் உலகப் போரின் முடிவில் தோல்வியடைந்த துருக்கியுடன் நேச நாடுகள் செவ்ரஸ் உடன்படிக்கை செஞ்சுக்குது. அந்த செவ்ரஸ் உடன்படிக்கை எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1920 நடக்குது. இந்த உடன்படிக்கையின்படி உலக முஸ்லிம்களின் மத தலைவரான கலிஃபாவின் அதிகாரங்கள் பறிக்கப்படுது. அந்த கலிஃபா என்ற பதவியும் பறிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் துருக்கி பல விதமாக துண்டாடப்படுது. இதனால் என்ன நடக்குதுன்னா, துருக்கி சமய தலைவரின் அதிகாரம் முன்பிருந்தவாறே உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், கலிஃபா என்ற பதவி திரும்ப அளிக்கப்பட வேண்டும் என்றும் இந்திய முஸ்லிம்கள் என்ன பண்ணுறாங்க,
போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து கிலாபத் இயக்கத்தை துவங்குறாங்க. இந்த கிலாபத் இயக்கத்தை தொடங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஏ அன்சாரி என்பவர் தான் முக்கிய காரணமாக இருக்கிறாரு. முகமது சோட்டானி என்பவர் தலைவராக கொண்ட கிலாபத் குழு பம்பாயில் 1919 மார்ச் 20 அமைக்கப்படுது. இதன் செக்ரட்டரியாக மௌலானா சௌகத் அலி என்பவர் செயல்படுறாரு. முதல் கிலாபத் மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1919 செப்டம்பர் 21 லக்னோவில் நடைபெறுது. அந்த மாநாட்டில் முக்கிய பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. அந்த கிலாபத் மாநாட்டில் கலந்து கொண்ட முக்கிய பிரதிநிதிகள் யாருன்னு பார்த்தோம்னா முகமது அலி, சௌகத் அலி, அபுல் கலாம் ஆசாத் போன்றோர் கலந்து கொள்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மாநாட்டில் தலைவராக யார் நியமிக்கப்படுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிலாபத் இயக்கத்தின் மாநாட்டின் தலைவராக காந்திஜி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1919 அக்டோபர் 19ஆம் நாள் கிலாபத் தினமாக அனுசரிக்கப்படுது. ஓகேங்களா. இந்த இயக்கத்தின் போதுதான் திலகர் என்ன பண்ணுறாரு, ஆகஸ்ட் 1 1920 இறக்குறாரு. அதன் பிறகு திலகர் சுயராஜ்யம், அதாவது இந்த திலகர் இறந்ததும் திலகர் சுயராஜ்ய நிதியாக ரூபாய் 1 கோடி ரூபாய் இந்த இயக்கத்திற்காக 1920 வசூலிக்கப்படுது. ஓகேங்களா. அந்த கிலாபத் இயக்கத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துழையாமை இயக்கம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1920 ஸ்டார்ட் ஆகுது. ஒத்துழையாமை இயக்கம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து நடக்குது. ஏன்னா ரவுலட் சட்டத்தை முன்னிறுத்தி ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டிக்கும் விதமாக இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, காந்திஜியோட ஒத்துழைப்பின் பேரில் ஒத்துழைமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒத்துழைமை இயக்கம் ஜாலியன் வாலாபாக் சம்பவத்துக்கு பிறகு ஏற்படுது. இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1920 செப்டம்பர் 4 9 கல்கத்தா சிறப்பு காங்கிரஸ் மாநாடு லாலா லஜபதி ராய் தலைமையில் நடைபெறுது. கல்கத்தாவில் சிறப்பு காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது. யாரோட தலைமையில்? லாலா லஜபதி ராய் தலைமையில். எந்த வருஷம்னா 1920 செப்டம்பர் 4 9 நடைபெறுது. இந்த கூட்டத்தில் தான் ஒத்துழைமை இயக்க பற்றிய தீர்மானம் காந்தியால் கொண்டு வரப்படுகிறது. ஓகேங்களா. இந்த சிறப்பு காங்கிரஸ் மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானத்தை 1920 டிசம்பர் 26 சி விஜயராகவாச்சாரியார் தலைமையில் கூடிய நாகபுரி காங்கிரஸ் மாநாடு அங்கீகரிக்கப்படுது. இந்த தீர்மானத்தை சுயராஜ்ய கொள்கை புதிதாக இந்த மாநாட்டில் சேர்க்கப்படுது. மகாத்மா காந்தியின் பெரிய அளவிலான மக்கள் அதாவது மகாத்மா காந்தியின் பெரிய அளவில் மக்கள் பங்கெடுத்த முதல் இயக்கம் எதுனா இந்த ஒத்துழைமை இயக்கம் என்று கூறப்படுது. இந்த ஒத்துழைமை இயக்கம் 3 காலகட்டங்களாக நடைபெறுது. அந்த 3 காலகட்டங்களில் இந்த இயக்கம் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டங்களை துரத்தல், வேலை நிறுத்தம் செய்தல் முதல் காலகட்டமாகும். அலுவலகங்களை புறக்கணித்தல் 2வது காலகட்டமாகும். வரி செலுத்தாமல் இருத்தல் 3வது காலகட்டமாகும் இந்த ஒத்துழைமை இயக்கம் நடைபெறுது. இந்த பல்வேறு கோலங்களில் நடைபெற்ற இந்த போராட்டமானது இந்த ஒத்துழைமை இயக்கம் காந்தியை முன்னிறுத்தியும் சுதந்திர போராட்ட வீரர்களை முன்னிறுத்தியும் இந்த ஒத்துழைமை இயக்கம் நடைபெறுது. இந்த ஒத்துழைமை போராட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு, அதாவது பல லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க, பல ஆயிரம் பேர் கலந்துக்கிறாங்க. அதில் 30,000 பேர் சிறை போகிறாங்க இந்த ஒத்துழைமை இயக்கத்தின் கலந்து கொண்டது மூலமாக. இதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1921 ஜனவரியில் கர்னாட் கோமகன் என்பவர் முதல் முறையாக சென்னைக்கு வராரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர், அதாவது கர்னாட் கோமகன் அழைக்கப்பட்ட ஆங்கிலேயர் சென்னைக்கு வராரு. பிறகு 1921 நவம்பர் 17 வேல்ஸ் இளவரசர் இந்தியா வராரு. இந்தியாவுக்கு அதாவது பம்பாய்க்கு வரும்போது அங்கே வேல்ஸ் இளவரசருக்கும் இந்தியருக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. இந்த ஜாலியன் வாலாபாக், ரவுலட் சட்டம் ஆகியவற்றை முன்னிறுத்தி இந்திய மக்கள் வேல்ஸ் இளவரசரை எதிர்க்கிறாங்க. 1921 பிப்ரவரியில் அரேபிய வழி தோன்றல்களான மாப்பிளாக்கள் எனப்பட்ட முஸ்லிம்கள் கேரள பகுதியில் புரட்சியில் ஈடுபடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் ஒத்துழைமை இயக்கத்தின் முக்கிய போராட்டங்களாக பார்க்கப்படுது. 1921 சுதேசிய அரசர்களின் ஆலோசனை மன்றம், அதாவது சேம்பர் ஆஃப் பிரின்சஸ் என்று அழைக்கப்பட்ட சுதேசிய அரசர்களின் ஆலோசனை மன்றம் ஒன்று செம்ஸ்போர்ட் என்பவரால் உருவாக்கப்படுது. இந்த மன்றத்தின் தலைவராக யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ்ராய் செயல்படுவார் என்று கூறப்படுகிறது. இது வரைக்கும் 6th யூனிட்டில் நம்ம முதல் டாப்பிக்கான காந்தியடிகளின் காலகட்டம் எப்படி அரசியலுக்குள்ளே வராரு, தன்னுடைய படிப்பு முடிச்சுட்டு எப்படி அரசியலுக்குள்ளே வராருன்றதை விளக்கமாக பார்த்தோம். இதோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.